கணக்கில் பேசாம இருந்த தம்பதிகளை நான் சந்திச்சிருக்கிறேன். எனக்கு வயது சிறு வயது தான். ஆனால் என்னுடைய சிறிய வயதில் பல குடும்பங்களை நான் சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கிற போது அப்படிப்பட்ட ஒரு சில குடும்பங்கள் ஞாபகத்துக்கு வருகிறது. ஒரு பெரியவர் சொன்னார், அவர் பேர் தங்கச்சாமி. பூமியில் அவர் இல்லாதனால பேரை சொல்றேன், பரலோகத்துக்கு போயிட்டார். அவர் கத்தோலிக்க மார்க்கத்தை சேர்ந்தவர். ஒரு நாள் மிகுந்த கண்ணீரோடு எனக்கு சொன்னார், பாஸ்டர் உங்களுக்கு தெரியுமா, நானே ஒய்ஃபும் பேசி 32 வருஷம் ஆச்சுன்னார். 32 வருஷமா பேசாம குடும்பம் நடத்த முடியும்? வயதானவர். 32 ஆண்டுகளாக பேசாம எப்படி குடும்பம் நடத்தினார்கள்? நடத்துறாங்களே. ரிலேஷன்ஷிப் மாறல. இவருக்கு அந்த அம்மா தான் மனைவி, அந்த அம்மாவுக்கு இவர் தான் கணவன். அது மாறவே மாறாது. வாட் அபவுட் ஃபெலோஷிப் வித் them? அவர்களுக்குள் இருக்கக்கூடிய அந்த ஐக்கியம் என்னவாயிற்று? நிறைய பேருடைய லைஃப்ல நமக்கும் தேவனுக்கும் ஐக்கியம் இல்லாமல் போகிறதற்கான காரணம் நாம் அவருடைய நோக்கத்தை புரிந்து கொள்ளாமல் இருப்பது. நீங்கள் அவருடைய குடும்பத்திலே ஒருவராக இருக்க வேண்டுமானால் அவருடைய சித்தத்தை செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். யார் எனக்கு சகோதரன், யார் எனக்கு சகோதரி, யார் எனக்கு தாய்? பிதாவினுடைய சித்தத்தின்படி செய்கிற இவர்களே எனக்கு சகோதரனும் சகோதரியும் தாயுமாய் இருக்கிறார்கள். இவர்களே எனக்கு சகோதரன், இவர்களே எனக்கு சகோதரி. நம்மை அவர் சொந்தம் கொண்டாடுகிறார். எப்போது? நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிற போது, நீங்கள் தேவனுடைய விருப்பத்தின்படி செய்கிற போது அவர் உங்களை தன்னுடைய குடும்பத்தில் ஒருவராக நினைக்கின்றார். மூத்தவனை பார்த்து தகப்பன் கேட்கிறான், வயலுக்கு போயிட்டு வா மகனே, மக்களே போயிட்டு வாங்க, இந்த வேலை இருக்குதுன்னு சொல்றான் தகப்பன். மூத்தவன் என்னால் முடியாது என்று சொல்லிவிடுகிறான் வெளிப்படையாக. இளையவனை பார்த்து தகப்பன் சொல்லுகிறார், மக்களே தோட்டத்தில் வேலை இருக்குமா, போயிட்டு வாங்க அப்படின்னு. 2வது பையனை தகப்பன் கேட்ட போது அவன் போகிறேன் ஐயா என்று